ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சூரியன் வெளிப்புறத்தில் ஒளிவெடிப்பு படம் பிடித்து அசத்திய ஆதித்யா விண்கலத்தை பற்றி பதிவில் பார்க்கலாம். சூரியன் புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சூட் கருவி படம் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியன் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 என நவீன விண்கலத்தை இந்திய ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வடிவமைத்தது. இந்த விண்கலம் PSLV-C-57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இது 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 எனும் லக்ராஞ்சியன் புள்ளியை மையமாக கொண்டு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அங்கிருந்தபடியே சூரியனின் கரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை விண்கலன் ஆய்வு செய்து அரிய தகவல்களை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் ஆதித்யா விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூட் எனும் சாதனம் சூரியனின் வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளிவெடிப்பு சிதறலை புகைப்படம், வீடியோ எடுத்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப் எனும் சூட் கருவியானது சூரியனின் போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியரிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் குறித்தும் அதன் மூலம் ஏற்படும் கதிர்வீச்சு மாறுபாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியரின் படங்களை அந்த கருவி தொடர்ந்து எடுத்து அனுப்பி வருகிறது. பொதுவாக சூரியன் காந்தப்புலத்தில் திடீரென ஏற்படும் மாற்றங்களில் ஒளிவெடிப்பு ஏற்பட்டு ஆற்றல் வெளிப்படும். இதனை சோலார் ஃப்ளேர் என்று அழைக்கப்படும். சமீபத்தில் அத்தகைய ஒளிவெடிப்பு சூரியன் கீழ்ப்புறத்தில் நிகழ்ந்ததை சூட் கருவி படம் பிடித்துள்ளது. அந்த தரவுகளை கொண்டு ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய ஒளிவெடிப்புகள் புவியின் தட்பவெப்பநிலையை தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சூரியன் கதிர்வீச்சுகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு இந்த ஆய்வுகள் உதவும். இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் புதிய சகாப்தம் படைக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளது. சூட் கருவி பூனேவில் உள்ள விண்வெளி ஆய்வு மற்றும் இயற்பியல் மையத்தின் உதவியுடன் வடிவமைக்கப்பட்டதாகும். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.